நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசையா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. உடனடியாக நாங்கள் மெசேஜுக்கு போவோம். சரியா, நேரம் ப்ராப்ளம். இந்த ரைட், தொடக்க நூல் 37:3-4 முதலாவது போட்டோம். தொடக்க நூல் 3-4. உங்கள் வீடியோ இருக்கிறாக்க கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. ருபேஷ் மட்டும்தான் எனக்கு தெரியுறேன். ரைட் ரைட் ஓகே, பிரைஸ் லார்ட். சரி, தொடங்க உண்டைக்கா. அப்போ இந்தியான் முதலாம் வாசகத்தை நாங்கள் கூட பார்க்க போகிறதில்ல, அதை வாசிக்க போகிறதும் இல்லை. நிறைய என்ன சொல்ல போகிறோம்டா அதை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்த போகிறோம். ஏண்டா அதை விளங்கப்படுத்தாட்டி அதை வாசிச்சு கொண்டு தான் விளங்கப்படுத்த கஷ்டம். சரியா? அப்போ இந்தியான் முதலாவது வாசகத்தில் யோசேப்பிட கதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது இல்லையா? அப்போ யோசேப்பிட கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவரை கடைசி பிள்ளையாக இருந்ததால் அவருடைய தந்தை கொஞ்சம் அவரோட கூட அன்பு வச்சார். அவர் கூட அன்பு வச்சதன் காரணமாக அவருடைய சகோதரர்கள் அவரை கொஞ்சம் வெறுக்க தொடங்கினார். அந்த கூட அன்பு வச்சது மட்டும் இல்லை, அவர் இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்ததால அவருக்கு கனவுகள் வர தொடங்கினதால என்ன நடந்தது, அந்த கனவுகள் அவரும் பயமில்லாமல் வெளிப்படுத்த தொடங்கினதால இந்த மூத்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, எரிச்சல் வந்துட்டு இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. இந்த சகோதரனை கொலை செய்து, இந்த சகோதரனை அவர்கள் கொலை செய்யணும்னுக்க ரூபன் வந்து சொல்கிறார், இல்லை கொலை செய்ய வேணாம்னு சொல்லி ஒரு ஆழங்கிணத்துல தள்ள, அதுக்கு பிறகு அதில் வந்த ஒரு வியாபாரிகள் இவரை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு செல்லணும். அதுதான் யோசேப்பிட கதை. அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் அதை சொல்ல தேவையில்லை. அப்போ என்ன நடக்கிறது இதில், என்ன நடக்கிறதுன்னா மிக முக்கியமாக இதில் அர்த்தம் என்ன, யோசேப்புக்கு கனவுகளை ஆண்டவர் கொடுத்தார், யோசேப்புக்கு ஒரு குறிக்கோளை ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் இதில் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் நோட் பண்ணி கொண்ட வழி அதுதான் இல்லையா? ஒரு பர்பஸ்ன்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தை நாங்கள் அதை பர்பஸ்ன்னு சொல்கிறோம். பாரு, குறிக்கோள். அந்த கனவுகளோடு சேர்ந்து ஒரு குறிக்கோளையும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கனவுகளுக்கும் குறிக்கோளையும் என்ன இருந்தது, சிக்கல்கள் இருந்தது. அந்த கனவும் குறிக்கோளும் சும்மா வேற இல்லை இல்லையா? அவர் அந்த எகிப்து நாட்டுக்கு அதிபதியாக வர்ற இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் எத்தனையோ சோதனைக்குள்ளாக போக வேண்டி இருந்தது இல்லையா? அதுதான் இந்த முதலாம் வாசகம் எங்களுக்கு சொல்லித்தாரு. அதில் எங்களுக்கு ஒரு விஷயம் இன்றைக்கு ஆண்டு சொல்லித்தார, அதை நாங்கள் சொல்கிறோம் சீடத்துவம், டிசைபிள்ஷிப்னு நாங்கள் சொல்கிறோம், சீடத்துவம். அப்போ நீங்கள் சிஆர்எல்லோட இவ்வளோ காலம் பயணிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீடத்துவம்ன்றது மிகவும் முக்கியமானது இல்லையா? அப்போ சீடத்துவத்துக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் சீடத்துவம் ஈஸியாக வராது, சீடத்துவம் லேசாக வராது இல்லையா? அது நான் முதலாவது வாசகத்தில் எங்களுக்கு யோசேப்பு சொல்லித்தார். என்ன யோசேப்பு சொல்லித்தாரார், கடவுள் எங்களை எல்லாருக்கும் ஒன்றொன்று நிறைய கனவுகள் வச்சிருக்கிறார். எங்களுக்கு அந்த கனவு மூலமாக அவருடைய கனவை வெளிப்படுத்துகின்றார். கடவுள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கத்தை, ஒரு பர்பஸை தந்திருக்கிறார். அது எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கும், எல்லாருக்கும் அது யூனிக்காக இருக்கும், ஒன்றாவது ஒரு தனிமைத்துவமாக இருக்கும் எல்லாருக்கும். உங்களுக்கு வழங்கப்பட்ட நோக்கம் வேற, குறிக்கோள் வேற, எனக்கு வழங்கப்பட்ட குறிக்கோள் வேற. அது நீங்கள் வாழ்கிற விதம், வளர்கிற இடம், பேசுகிற விதம் எல்லாத்தையும் கொண்டு அந்த குறிக்கோள் ஒரு தனித்துவமாக இருக்கு. சரியா? அந்த தனித்துவத்தின் மூலமாக கடவுள் உங்களை அழைக்கிறார் இல்லையா? உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன், தமிழில் கதைக்கிறேன். அப்போ எனக்கு தனித்துவம் இல்லை, நான் போய் மெக்சிகோவில் சேவை செய்ய இயலாது. எனக்கு தனித்துவம் தமிழில் பேசு. அப்போ அந்த தனித்துவத்தை வச்சுக்கொண்டு ஆண்டவர் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற மக்களை தொடலாம் இல்லையா? இலங்கையில் இருக்கிற கொழும்பில் இருக்கிற காலையில் இருக்கிறாள் சிங்கள பேசுகிறவர்ண்டா அவர்கிட்ட தனித்துவத்தை வச்சுக்கொண்டு ஆண்டவர் அவரை வழி நடத்துகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு என்ற ஒரு சீடத்துவம் ஒன்று தர, அந்த சீடத்துவத்தில் நீங்கள் உங்களுக்கு கனவுகளை தருவார், அந்த சீடத்துவத்தில் உங்களுக்கு ஒரு சரியான நோக்கத்தை தருவார் இல்லையா? அந்த நோக்கத்துக்கு ஏற்ற வாழ்ந்தீங்கன்னா அந்த நோக்கத்துக்குள்ள பிரச்சனைகளும் வர தொடங்கும். பிரச்சனை வருமா இல்லையா? உங்களை யாருக்காவது பிரச்சனை இருக்கா இல்லையா? இல்லையா? முந்த நாளும் நான் கவலைப்பட்டேன், ஐயோ ஏன் சிலவளை இந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட எடுத்துட்டாருண்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா? சேவை செய்யலாம், ஈஸியாக சேவை செய்யலாம் இல்லையா? அப்போ பிரச்சனை வேண்டாம்னு தான் நிறைய பேர் காட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறவர், முனிவராக போகிறவர். ஏன் ஒரு பிரச்சனையும் இல்லை, கணவன் பிரச்சனை இல்லை, மனைவிட பிரச்சனை இல்லை, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்க தேவையில்லை இல்லையா? அப்போ என்ன இப்படியான ஒரு ஒரு உண்மை சம்பவம் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் துறந்து விட்டு சிட்டி, அதாவது ஒரு நகரத்துக்குலேருந்து வெளியில் போய் காட்டுக்குள்ளே வாழ்ந்த நிறைய ஒரு முனிவர்கள் இருந்தார்கள்.
அப்ப அவர்களை சொல்லிச்சுமா நீங்க ஒருக்கா திருப்பி உலகத்துக்கு வந்து வாழுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த காட்டுக்குள்ள நல்ல அமைதியா சந்தோஷமா இருந்த ஆக்களை கொண்டு வந்து ஆக்களோட விட்டோன்னு ஆக்களோட அவளுக்கு முருகல், ஆக்களோட அவளுக்கு சண்டை. ஏன் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கே இல்லை, ஆனா பிரச்சனை என்று வந்தோன்னு அவர்களுக்கு அதை எதிர்நோக்க தெரியல. அப்போ இன்றைக்கு யோசேப்பு மூலமா ஆண்டவர் முதலாவது வசனத்தை எங்க சொல்லி தரது, எங்களுக்கு கொண்டு ஒரு குறிக்கோள், எங்களுக்கு கொண்டு ஒரு நோக்கம் தரப்பட்டிருக்கிறது இல்லையா. அந்த குறிக்கோள் நோக்கம் வந்து நாங்கள் சொல்லலாம் சீடத்துவம் என்று நாங்கள் சொல்லலாம். கனவுகள் எங்களுக்கு தருவார் இல்லை, விஷன்ஸ் எங்களுக்கு தருவார் கடவுள். அந்த சீடத்துவம் என்ற பணியை நாங்கள் ஏற்றுக்கொண்டவன்டா யோசேப்பை போண்டு அந்த பணியில் நிறைய சிக்கல்கள் வரலாம், அந்த பணியில் எங்களுக்கு வேதனைகள் துன்பங்கள் நிறைய வரலாம் இல்லையா. அப்படி எவ்வளவு வேதனை துன்பம் வந்தாலும் அதற்குள்ளால நாங்கள் களவுல பிடிச்சுக்கொண்டு நடந்தோம்னா அந்த சீடத்துவத்தின் உச்ச கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சரி, அப்ப நாங்க 2வது வாசத்துக்கு போவோம். மத்தேயு புத்தகம் 21:33. நேரம் இல்லாதால் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நிறைய நேரம் விளங்கப்படுத்தி இருப்பேன். இது எல்லாத்தையும் 2வது சாரி ரைட் என்ன பார்க்க 2வது சாரி இது வந்து 2வது வாசகம் இல்லை, இது நற்செய்தி. அப்போ நற்செய்தியில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அக்காலத்தில் இயேசு தலைமைக்கு இது உவமை என்ன, இந்த உவமை இல்லையா. அப்ப நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் புலிவு குழி வட்டி ஒரு காவல் மாடவும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பலிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களும் அனுப்பினர். அப்ப இந்த முதலாவது பகுதி என்ன சொல்லுகின்றது? முதலாவது பகுதி இயேசு உவமையே சொல்றார். என்ன உவமை அது? ஒரு 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 பெரிய ஒரு அதிபதி இருந்தார். அவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து அவருடைய தோட்டத்துல பழம் கிடைக்க வேண்டும் என்று, கனிகள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு தோட்ட தொழிலாளர்களை நியமிக்கிறார். அந்த தோட்ட தொழிலாளர்களை நியமிச்சுட்டு என்ன செய்கிறார்? முதல் சின்னதா தொடங்கி கனிகள் வரைக்குள்ள என்ன செய்யணும்? அந்த கனிகளை நாங்கள் எடுக்க தொடங்கணும் இல்லையா. அந்த கனிகளை பறித்து அதை உரிமையாளருக்கு கொடுத்து அவர் சம்பாதிக்கணும். அதான் நடக்க போகிறோம், அதுதான் சொல்லப்படுகின்றது இல்லையா. அப்போ அந்த கனிகள் வர்ற நேரம் பார்த்து அவருடைய சீடர்களை அனுப்புகிறார். இப்போ இந்த அவர் அதுக்கு மேன்மையானவர் அனுப்பி சொல்கிறார், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்கணும். அப்போ இந்த தோட்ட தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்ட இந்த தோட்ட தொழிலாளர்கள் என்ன செய்யணும்? மிச்சத்தை நாங்கள் வாசிப்போம் என்ன நடக்குது. 24 வாசிக்கலாம். இந்த தோட்ட தொழிலாளர்களிடம் அவருடைய சீடர்களை அனுப்ப இந்த கனிகளை எடுத்துக்கொண்டு வாங்கும், தொழிலாளர்கள் பழித்த கனிகளை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு அனுப்ப என்ன சொல்லப்படுகிறது? தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் இல்லையா. அப்ப முதல் கொஞ்சம் பணியாளர்களை அனுப்புறார், தனக்கு உரியதை எடுத்துக்கொண்டு வாங்க அந்த கனிகளை என்று அவர் எடுக்க இல்லை. அதுக்கு பின் கொஞ்சம் கூடிய அளவு பணியாளர்களை அனுப்புறார், ஆனாலும் ஒன்றும் சரி வர இல்லை. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது. இப்படி 2 முறை பணியாளர்களை அனுப்பி அவருக்கு ஒன்றும் சரி வராதால 3வது முறை அவர் என்ன செய்கின்றார்? என்ன அவர்களும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் இல்லையா. தம் மகனை இல்லை, அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு, இதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு. அவர்களுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. ரைட். அப்போ இப்போ நாங்கள் சரியா வழங்கப்படுத்தல. முதலாவது கொஞ்சம் பேரை அனுப்பினார் பணியாளர்களை, அவர்களே அடித்து கொலை செஞ்சினார். அதுக்கு விட கொஞ்சம் அதிகமானவர்களை அனுப்பினார், அவர்களையும் அடித்து கொலை செய்தார். 3வது என்ன செய்யணும்? 3வது தன்னுடைய ஒரே மகனையும் அங்கு அனுப்புகிறார் இல்லையா. அப்படி அந்த ஒரே மகனையும் அங்கே அனுப்ப அவர்கள் என்ன செய்யணும்? அவர் சொல்லணும், இவர் தான் இந்த ஒரு காலத்துல இந்த தோட்டத்துக்கு உரிமையாக போறார். அப்ப இவரை நாங்க அடிச்சு இதென்ன கொன்னமண்டா இவருக்கு உரியதை எல்லாம் எங்களுக்கு கிடைத்து விடும் என்று அவர் சொல்லணும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அப்ப என்ன நடக்குது இன்னைக்கு? இதுக்கும் முதலாவது அதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம், முதலாம் வாசத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு என்ன? எல்லாருக்கும் ஒரு பணியும் ஒரு நோக்கமும் கொடுக்கப்படுகின்றது. யோசேப்புக்கு ஒரு பணி, ஒரு கனவு, ஒரு நோக்கம், குறிக்கோள் கொடுக்கப்பட்டது. இந்த பணியாளர்களுக்கும் பாருங்கள், இந்த பணியாளரின் உரிமையாளன் யார்? அதான் கடவுள் இல்லையா. அந்த கடவுள்
எங்களுக்கும் உங்களுக்கும் என்ற ஒரு உரிமை நோக்கத்தை, ஒரு குறிக்கோளை தார, ஒரு சீடத்துவத்தை தார. இவர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது. என்ன? கனிகளை வரச் செய்யுங்க இல்லையா? கனிகளை உருவாக்குங்கள். தோட்டம் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு கனி தருவதற்கு எல்லாம் தரப்பட்டது. ஆனால் இந்த இந்த தோட்ட தொழிலாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த கனிகளை தராம அந்த தோட்டத்தை தங்களுக்கு உரிமையாக எடுத்துக்கொள்ள வைக்க ஆசைப்படுகிறார் இல்லையா? அப்ப தேவ ஊழியத்தை அவர்கள் மறந்து விட்டனர். அப்படி தேவ ஊழியத்தை மறந்து விட்டோன்னு என்ன நடக்கும்ன்றதை நாங்க பார்ப்போம். 41 இருக்கா போடுங்க ஒரு பேஜ். 41 போடுங்க. 41 எனக்கு அந்த நீங்க அந்த 41 சைட்ல வராதால கொஞ்சம் அது மறக்குது. 41 ரைட். என்ன நடக்குது? அப்ப இதுல கேட்கப்படுது, எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் இல்ல, அது போட்ட சரி. இந்த எனவே தோட்ட உரிமையாளர் என்ற இடத்துல இருந்து போடுங்க. முதல் போட்டது சரி ரூபேஷ். ரைட். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அப்ப இவர்கள் இந்த அழிக்கப்பட்ட காலத்துல, அழிக்கப்பட்ட அந்த தோட்டத்துல இவர்கள் ஒன்றும் சரியா செய்யல. அதை அழிச்சிட்டு நம் கடைசியா அனுப்பப்பட்ட உரிமையாளரின் மகனை கூட கொண்டுட்டோம். அப்ப என்ன செய்வார் என்று இயேசு கேட்கிறார் இல்லையா? அதற்கு அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் இல்லையா? அப்ப இங்கிலீஷ்ல இதை விட அழகா சொல்லப்படுற என்னது? those who produce fruit, அதாவது கனிகள் தரக்கூடிய மக்களிடம் இந்த தோட்டங்கள் கொடுக்கப்படும். இது அழகான வசனம். உண்மையா நான் இதை பற்றி சிந்திக்கல, எனக்கு விளங்கல இல்லையா? என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ பயணம், குறிக்கோள், கனவை ஏற்றுக்கொண்டு, சீடத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வாழையிலேண்டா உங்களுக்கு காலம் தடப்படும். முதலாவது கடவுள் ஃபாதர்ஸ் அனுப்புவார், பிறகு சிஸ்டர்ஸ் மூலமாக கதைப்பார், பிறகு ப்ரீச்சர்ஸ் மூலமாக கதைப்பார். நீங்கள் அதில் எல்லாரையும் கொள்ளுறீங்க, விவரம் வேணாம் வேறு வேணாம்னு சொல்கிறீங்க இல்லையா? எல்லாரையும் மதிக்கல. சபை சொல்லுகின்றது வாங்க தவக்காலத்துக்கு செய்ய, ஒன்றும் செய்யலை. நீங்கள் எல்லாரும் கடைசியாக என்ன செய்ய, அவனை மகனை அனுப்புறான்னு சொல்லப்படுற இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவ இல்லையா? கடைசியாக தான் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து அனுப்புற த சேவியர், எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற இயேசு கிறிஸ்து அனுப்புன. அவரையும் கொண்டு சொல்றீங்க எங்களுக்கு இது வேணாம்னு கடவுள்னு சொல்றீங்க. அப்படி சொல்லிக்கல என்ன சொல்லப்படுகின்றது? இந்த பொறுமையாக இருந்த இந்த உரிமையாளர், தோட்ட உரிமையாளராகிய கடவுள் என்ன செய்கின்றார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் இப்ப நீங்க செய்யாட்டி இனி யார்? நான் வேற ஆட்களை அனுப்புகின்றேன். கனிகளை விளையச் செய்யும் ஆட்களை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எடுத்து அவர்களிடம் அதை ஒப்பு கொடுப்பேன். அப்ப இந்த அழகான விஷயம் என்னன்னா, கனிகளை விளைய செய்யும் மக்கள்னு சொல்லப்படுங்க. யார் இந்த கனிகள் என்றா என்ன நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? கலாத்தியர் புத்தகத்தில், எனக்கு நேரம் இல்லாத நான் உடனே போகிறேன், கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுறது கனிகள் 5:22-23. என்ன இந்த கனிகள்? யார் இந்த என்ன கனிகளை பற்றி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லித்தாரார்? தூய ஆவியின் கனிகள், the fruits of the Holy Spirit இல்லையா? தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, இதுல பொறுமைன்றதும் பிள்ளை, அது ஆங்கிலத்தில் இருக்கு, லாங் சஃபரிங் இருக்குது. லாங் சஃபரிங்கன்றா நெடும் பொறுமை என்று சொல்லலாம். பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். உங்களுக்கு விளங்குதா இதுல என்ன சொல்லப்படுறது? இந்த கனிகள் ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையில நான் தரப்பட்ட தோட்டத்துல நீங்கள் விளைச்சல கனிகள் வராட்டி இல்லையா, நான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை என்ற காலத்துல தூய ஆவி மூலமாக நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு உங்கள் வாழும் சுற்றாடுல உங்களுக்கு அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, நெடும் பொறுமை, லாங் சஃபரிங்னு சொன்னேன் இல்லையா? நெடும் பொறுமைன்றது அந்த எவ்வளவுதான் ஒரு மனுஷரை நாங்கள் மன்னிக்கிறது இல்லையா? எங்களுடைய வேலைத்தலமாக இருக்கலாம், எங்களுடைய கோயில்களாக இருக்கலாம் இல்லையா, எங்களுடைய சிஆர்எல்லாக இருக்கலாம், குடும்பம், முக்கியமாக எங்கள் குடும்பமாக இருக்கலாம். எங்களோட கணவரை நான் எவ்வளவுதான் மன்னிக்கிறது இல்லையா? நெடும் பொறுமை, அழகான வார்த்தை இல்லையா? அப்ப இந்த கனிகள் உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் தேவ ஊழியத்துல இருக்கிறீங்கண்டா, கொஞ்ச காலத்துக்கு பிறகு கடவுள் உங்களை பார்த்து அந்த இடத்துல இன்னொரு ஆக்களை நிரப்புவார். அது உண்மையாகவே நான் இவ்வளவு காலம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன், நான் அந்த விஷயத்தை உண்மையாக கண்டிருக்கிறேன்.
நான் செய்யலேண்டா, எனக்கு மமதை இருந்தா, நான் மெட்டாக்களோட சண்டை பிடிச்சு கொண்டு நான் தான் பெரியவன் என்ற இடத்தை எடுத்துக்கொண்டா, நான் வந்து எந்த புகழுக்காக மட்டும் வாழ்ந்தா, மற்றவரை தூக்கி ஒரே முகம் சொல்லிச்சனண்டா, வீட்டை சண்டை பிடிச்சு கொண்டு கோயிலில் வந்து சிரிச்சு கொண்டு எல்லாரோடையும் அன்பாக இருந்தனண்டா, கொஞ்ச காலத்தில் தோட்ட உரிமையாளர் வந்து கனி இல்லாத என்ன ஒருவரை கொண்டு மாற்றி விடுவார். ஆனால் என்னோட கனிகள் இருக்க ஆண்டவர் என்னை இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வார். அந்த இடத்தை தான் யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. கடைசியில அந்த எகிப்து நாட்டில் அந்த பஞ்சம் ஏற்பட எகிப்து நாட்டுக்கு வர வேண்டியதா இருந்தது மற்ற நாட்டாக்கள். அப்போ அந்த தானியங்களை விற்கக்கூடிய நிலைமையை யோசேப்புட கனவுகளால ஆண்டவரின் வல்லத்தில் மூலம் யோசேப்பு பெற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் அவருடைய சகோதரரை பிடிச்சி சிறையில் அடிச்சு அவரை கொன்றிருந்தாலும் ஒருத்தரும் கேள்வி கேட்டுக்க மாட்டார். ஆனால் யோசேப்பின் கனிகள் அந்த இடத்துல தெரிய வருது இல்லையா? யோசேப்பின் கனிகள் அந்த இடத்துல வெளியில வருது. அவர்களை அன்பு செய்கின்றார் இல்லையா? அவர்களை ஒரு ட்ரிக் கொண்டு போட்டு கொஞ்சம் இல்லையா, அவருக்கு ஒன்று ஒரு அண்ணன்மாருக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் வந்து உங்களுக்கு கதை தெரியும், நேரம் இல்லை அதை சொல்றதுக்கு இல்லையா? அப்போ என்ன நடக்கின்றது? இன்றைக்கு நாங்கள் சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்வது காணாது. சீடத்துவத்தை ஏற்றுக்கொள்தல் முதலாவது அது காணாது. எங்களுடைய குறிக்கோள் நோக்கம் எங்களுக்கு ஒன்று வழங்கப்படுவதும் காணாது. எங்களுக்கு தெரியும், ஆனால் அது காணாது. எங்களுக்குள்ள கனிகள் இருக்கின்றனான்னு நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? கனிகள் இருக்கின்றவா அமைதி, இந்த பொறுமை, என்ன நெடும் பொறுமைன்னு சொன்னேன், மகிழ்ச்சி இல்லையா? மற்றவர்களை அன்பு செய்கிற விதங்கள் எல்லாரும் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் மனசை கேட்கணும். உண்மையாகவே தூய ஆவிக்குள் தொழிற்படும் மக்களா நாங்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். கேட்க வேண்டுமா இல்லையா? கேட்க வேண்டும் இல்லையா? அப்போ எங்களுடைய நிறைய பேர் இதில் சேவை செய்கிறாக்கள் இருக்கிறீங்க. அதுக்காக தான் நான் நினைக்கிறது சரியான இம்பார்ட்டன். எங்களுக்கு தூய ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தோட்டத்தின் உரிமையாளராகிய கடவுள் எங்களை விட இன்னும் கனிகள் இருக்கிற இன்னொருவரை கொண்டு இந்த தேவ காரியத்தை நிறைவேற்றி கொண்டு போவார். அதுதான் எங்களுடைய இன்றையான் வசனம் இல்லையா? சீடத்துவம் என்றது எங்களுக்கு முக்கியம். அந்த சீடத்துவத்தில் கனவுகளும் இருக்கும், நோக்கங்களை ஆண்டவர் தருவார் இல்லையா? ஒரு குறிக்கோளை ஆண்டவர் எங்களுக்கு தருவார். அந்த குறிக்கோள் நோக்கத்துக்குள்ள சீடத்துவத்துக்குள்ள பிரச்சனை இருக்குமென்றதையும் நம்ப இல்லையா? சில பேர் நிற்கிற இந்த கிறிஸ்தவம்ன்றது வந்த எல்லாம் சரியா ஸ்மூத்தா ஏசி பஸ்ல யாழ்ப்பாணம் போற மாதிரி வவுனியா மிஷனுக்கு போற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு தடங்களும் இருக்கான்னு யோசிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கள் ஒன்றன் ஒன்பின் ஒன்றாக எடுத்து பாருங்கள். அந்த தடங்கல்களை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது? அது இந்த கனிகள் மூலம், இந்த தூயாவின் கனிகள் இருக்கத்தான் குடும்பம் என்ற வாழ்க்கைக்குள்ள நாங்கள் போகிறோம். குடும்பம் என்ற ஒரு அத்தியாயத்தை நாங்கள் தொடங்கிக்கலாம் யோசிக்கிறோம். எல்லாம் வடிவாக நடக்கும். எல்லாரும் வெட்டிங் நாள் அன்று கைதட்டதை போட்டு சிரிக்கிறத போட்டு கிஃப்ட் தாரத்தை போட்டு தான் குடும்ப வாழ்க்கை இருக்குமென்று குடும்ப வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரியும், இவரையா கட்டினம் இவையா கட்டினம் இல்லையா? இவோட அம்மா அப்பாவும் சேர்ந்தல அவரினம் பேக்கேஜா, ஃபுல் பேக்கேஜ். அப்போ நாங்கள் கனிகள் இல்லாட்டி எப்படி இந்த குடும்ப வாழ்க்கை எடுத்து செல்வோம்? கனிகள் இல்லாட்டி ஒரு கத்தோலிக்க சபையாக நாங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தை எடுத்து செல்வோம்? அப்போ சீடத்துவம், குறிக்கோள், கனிகள் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தார வார்த்தை. சரியா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ்.